பள்ளி மாணவர்களை குழந்தை தொழிலாளர்களாக மாற்றி வரும் விபிஎஸ் துணிக்கடை உரிமையாளர் கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம். நடவடிக்கை எடுப்பாரா தமிழக முதலமைச்சர்? குழந்தை தொழிலாளர்களை பணியில் அமர்த்தினால் சட்டப்படி குற்றம் என்று சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பணம் கொடுத்த விபிஎஸ் துணிக்கடை உரிமையாளர் ராஜாராமனோ தனது ஜவுளிக்கடையில் திருட்டுத்தனமாக பள்ளி மாணவர்களை வேலை வாங்கி வருவதாக வலைத்தளங்களில் வீடியோ வைரலாகி வருகிறது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் தாலுகா உடையார்குடியில் அரசு உதவி பெறும் பர்வத ராஜ குருகுல மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியின் வளாகத்தில் அரசு உதவி பெறும் விடுதி மற்றும் ஏழை குழந்தைகள் இல்லமும் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியின் உரிமையாளரும் இந்த விடுதியின் காப்பாளருமான ராஜா என்கிற ராஜராஜன் இந்த விடுதியில் தங்கி படிக்கும் ஏழை மாணவர்களை இரவு நேரத்தில் டாடா ஏசி கூண்டு வண்டியில் கடத்தி வந்து கொத்தடிமையாக அவருக்கு சொந்தமான காட்டுமன்னார் கோயில் கச்சேரி தெருவில் இருக்கும் விபிஎஸ் மற்றும் ராஜ ரெடிமேட் ஜவுளி கடையில் கடந்த தீபாவளி அன்று மாணவர்களை படிக்க விடாமல் கடுமையாக வேலை வாங்கி இருக்கிறார். பரோட்டாவை வாங்கி கொடுத்து என்று ஆவேசமாக பேசிய செந்தி கலை இலக்கிய கழக தலைவரும் மற்றும் சமூக ஆர்வலருமான செந்தி நாகவரசன். வணக்கம், நான் செந்தி நாகவரசன். கடந்த தீபாவளி திருநாளுக்கு முன்பாக கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோயில் அமைந்த அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் இருந்த மாணவர்களை அழைத்து வந்து ஜவுளி கடையில் இரவு நேரத்தில் மாணவர்களை மூட்டை தூக்குவதற்கும் ஜவுளி துணிகளை அடுக்கி வைப்பதற்கும் பயன்படுத்தியதாக கடந்த 16/10/2026 அன்று அனைத்து ஊடகங்களிலும் ஒரு பரபரப்பான செய்தியாக வெளிவந்தது. அந்த செய்தியை ஒட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதே நேரத்தில் அந்த நாளிலேயே ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தியிருந்தது. அதை ஒட்டி கொடுக்கப்பட்ட மனுக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போட்ட அனைவரிடம் கொடுக்கப்பட்ட அந்த மனு மீது அரசு நடவடிக்கை எடுத்ததாகவோ கல்வித்துறை நடவடிக்கை எடுத்ததாகவோ இதுவரை தெரியவில்லை. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக காவல்துறை தலைவர் அவர்களை பார்த்து நேரடியாக மனு கொடுக்கப்பட்ட பிறகு விசாரணை செய்திருக்கிறதாக கேள்விப்படுகிறோம். அதற்கு பின்னும் இதுவரை எந்த விதமான விசாரணை செய்ததாகவோ அதன் மீது நடவடிக்கை எடுத்ததாகவோ நமக்கு தெரிய வரவில்லை. ஏன் காலதாமதம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அரசும் நிர்வாகத்துறையும் செய்ய வேண்டும் என்ற செய்தியை சொல்லி முடிக்கிறேன். மேலும் இந்த துணிக்கடை உரிமையாளர் ராஜாராமன் பணபலம், அடியாட்கள் பலம், அரசியல் பலம் மற்றும் ஆட்சி மாறும்போதெல்லாம் கட்சி துண்டை மாற்றும் பச்சோந்தி என்பதால் இவர் மீது காட்டுமன்னார் கோயில் காவல் நிலையம் மற்றும் சம்பந்தப்பட்ட பல துறை அதிகாரிகளிடமும் புகார் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவருடைய பணபலம் வேலை செய்கிறது என்று ஆதங்கப்பட்டவர் கடைசியாக முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் சமூக நீதி அமைச்சருக்கும் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்றவர் நாடு சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது, ஆனால் இன்னும் குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்க முடியவில்லை என்கிறார் வேதனையாக. சமூக நலத்துறை மூலம் உதவி பெறும் உடையார் குடியரசு உதவி பெறும் பர்வத ராஜ குருகுல மேல்நிலைப் பள்ளி உரிமையாளரும் இந்த பள்ளியின் விடுதி காப்பாளர் மற்றும் விபிஎஸ் ஜவுளி கடை உரிமையாளர் ராஜாராமன் மீது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு மற்றும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகியோர்கள் நடவடிக்கை எடுத்து இந்த பள்ளி மாணவர்களை காப்பாற்றுவாரா என்றுதான் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த அதிகாரம் படைத்த அதிகாரிகளும் பணபலம் படைத்த மிருக குணம் உடையவர்களும் எப்பதான் திருந்த போகிறார்களோ?